என்னைக்கும் வழி நடத்துவாங்க, என்னை சந்திக்க வந்துடுவாங்க. இது நான் பாடினேன். பாடிட்டு அடுத்த ஒரு வருஷம் பட்டறை சொல்லுவேன், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளுக்குமே, எந்த நிலைக்குமே, எந்த வாழ்க்கையிலே இயேசு போதுமே. எல்லா சூழல்களிலும் நம்ம ஆண்டவர் மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். அந்த போதுமான ஆண்டவர் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மேல அழகா ஒரு அழகான வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஒவ்வொரு நிலையிலும் நம் ஆண்டவர் போதும், நம் ஆண்டவர் மாத்திரமே போதும் என்கிற எண்ணத்தோடு நம் ஆண்டவர் அழைக்கப்படுகிறோம். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் ஒரு புதுசா கல்யாணமான வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மணமகன் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோடனே கணவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ஏங்க அத்தான் இல்லை மாமா ஏதாவது சொல்லுது, அத்தான் மாமா ஏதாவது சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்ப எனக்கு ஒவ்வொரு சொல்லியா செய்வாங்க. அப்ப என்னன்னா எல்லாம் நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் எனக்கு நீங்க இருந்தா மட்டும் போதுங்க, எனக்கு. அப்ப யோசிப்பாங்க, உலகத்தின் மனவாழ்வாக்கிய கணவனை பார்த்து உலகத்தின் மனவாழ்வாக்கிய மனைவி சொன்ன வார்த்தை, நீ மட்டும் போதும், நீ மட்டும் எனக்கு போதும் என்பது. அதே வேளையில் அந்த சராசரி படைத்த மனவாளர்களான கிறிஸ்துவை பார்த்து மனவாளர்களாக திருச்சபை மக்களாக நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீர் மட்டும் போதும், இப்போது மட்டுமல்ல எப்போதும் நீர் மட்டும் எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம உள்ளத்திலே நம்முடைய என்ன செய்யணும், எண்ணங்களிலே சிந்தனையிலே செயல்களிலே வர வேண்டும். ஒவ்வொரு சில காரியங்கள் போதும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:5. ஆமா, முதல் காரியம் நீ பார்த்தால் போதும், நீ பார்த்தால் போதும். அந்த அழகான சொன்னது இயேசு அந்த இடத்திலே வந்து இயேசு இப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அந்த வசனத்துல உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது. என்ன உள்ளார்ந்த அர்த்தம்? அந்த இயேசு எல்லாரும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் முக்கியம் அல்ல, எனக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார், அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றவர்கள் பார்க்காதவர்கள் பணி செய்கிறார். அதை காட்டுக்கு மறந்து இருக்கிறார். உலகத்தின் பார்வையை ஒழிந்து கொள்கிறான், உலக மக்களின் பார்வையை தனித்து நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் பெரும் திரளாக இருக்கிறார். வந்த உடனே போகும்படி முன்னாடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுக்கு மக்களை இயேசு வந்த போது அந்த வந்த உடனே அவன் என்ன செய்தார்? முகத்தை பார்க்கவில்லை, சகையை முகம் வெளியே தெரியவில்லை. ஆண்டவர் சகையை முகத்தை பார்க்கவில்லை, சகையை உள்ளத்தை பார்த்தார். என்ன பார்த்தார்? எப்படிப்பட்டவரை பார்த்து வகை தேடிக்கொண்டு ஒருவன் மேலே இருக்கிறானே பார்ப்பது இயேசு வந்தபோது நான் பார்த்து அடுத்த வார்த்தை அவனை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய பார்வை மீது இருக்கிறது. ஆண்டவரை பார்க்க வேண்டும். சொல்லுடைய ஒரு கலந்தே நீ பார்த்தால் மட்டும் போதும், நீ பார்த்தால் மட்டும் போதும். அண்ணா ஆகாரத்தை பார்த்து ஆகாரை ஆண்டவர் பார்த்தார், அவனை வாழ்க்கையை பார்க்கிறது. சகையை ஆண்டவர் பார்த்தார், அவன் பாவியான மனுஷனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தவுடனே பாவியான மனுஷன் பரிசுத்தமாக இருந்தான். நம்முடைய
வார்த்தை நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை என்ன நீரை போதும். ஒவ்வொரு நாளும் பிரசனத்தை உணர்ந்தால் மட்டும் எதுவுமே வேண்டாம், உலகம் எனக்கு வேண்டாம். உடனே சொன்னால் சரியே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே அவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்த மனுஷனால அந்த ஒரு தனிமனிதனாலே அந்த குடும்பமே சேர்ந்து மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. அன்பு பெற்றுள்ளே சதையிலே என்னவாகிறது என் ஆண்டுகளை பார்த்தால் நான் சொல்லுடைய ஒரே வார்த்தை என் ஆண்டுடைய பிரசனத்தை நான் பிரசனத்தை உணர்ந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்பது நம்மை நன்மை கிடைக்கிறது. இரண்டாவது காரியம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள வசனத்தை பார்ப்பது அந்த நோட்ஸ் கடிதங்களுடைய சம்பவம் வருகிறது. அந்த சம்பவத்தில் அங்கே வாசிக்கும் 7ஆம் அதிகாரம் வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னா இப்படி பார்த்தா போடும் சதையுடைய வார்த்தை இங்கே வார்த்தை நீ சொன்னான் இதனோடு பேசினான் இதனோடு பேசினான் ஆண்டவர் எப்படி பேசுவார், அந்த வார்த்தை பேசுவார். ஒவ்வொரு நாளும் நம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் உன்னோடு பேசுகிறேன், செபத்தின் மூலமாக நீ நீ வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுவது அதுவே அற்புதமானது. வேறு எனக்கு எதுவும் வேண்டாம் சொன்னது. அங்கே என்ன நடக்கிறது 9ஆம் வசனத்தில் இயேசு கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி ஜனங்களுக்கு பின் சென்ற பிரதான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப பார்ப்பது 100 பேர் பேசும் ஒரே ஒரு வார்த்தை, நீ சொன்னால் நீ பேசினால் போதும், நீ வார்த்தை இருந்தால் போதும். உடனே அந்த சூழலில் எல்லாருடைய விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டவர் செய்தார். கனப்படுத்த சொன்னார், இஸ்ரவேலர்களும் அனுப்பப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களை பார்த்து சொல்கிறேன். அன்பு அந்த 100 நம்பிக்கை 100 விசுவாசம் நம்மிடத்திலே இருக்கிறதா? பார்த்தால் போதும், பேசினால் போதும். மூன்றாவது ஒரு காரியம் மார்க் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 அங்கே ஒரு சம்பவம், நீ தொட்டால் போதும், நீ தொட்டால் போதும். மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 5:27 அந்த அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, நான் எப்படி ஆண்டவரை அந்த கஷ்டத்தை நான் மன வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை ஓரத்தை கொட்டாராக கிடைக்கும் நிச்சயமாகவே சொல்லுங்கள். அதே எதுவுமே வேண்டாம். உடனே அவன் தொட்ட உடனே அவன் என்ன ஆரம்பிக்கிறாரு, இந்த 30ஆம் வசனத்துல உடனே இயேசு தமிழிலிருந்து பல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அந்த 28ஆம் கணக்குள்ளே பெருந்திரளான கூட்டத்தை நெருங்கி கொண்டு வருகிறார்கள். நெருங்கி கொண்டு வருகிறவர்களே அந்த அம்மாவுக்கு என்ன ஆண்டை கரங்களை பட வேண்டும் என்று கேட்கல, ஆண்டவர் எப்படியாவது போட வேண்டும், ஆண்டை கருணையை நான் எப்படியாவது தர வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து தொட்ட உடனே என்ன செய்து உடனடியாக நன்மை கிடைக்கும் வசனம் உடனே அவருடைய உள்ளத்தின் ஊடல் நின்று போயிற்று. சாதாரணமான 12 ஆண்டுகள் மிகப்பெரிய பாடுகளை சந்தித்து அப்ப யோசிப்பார்கள்,
34:36. தொட்ட யாரும் சுஸ்தமான மத்தை 14:36 வாசிக்கிறோம். தொட்ட யாரும் சுஸ்தமானார்கள். அதே போல மார்க் 6:56 வாசிங்க. மார்க் 6:56. நம்ம யாரும் சுஸ்தமான மார்க் 3:1 வாசிங்க. அதே கதை லூக்கா 7:14, மத்தேயு 8:3, மத்தேயு 8:14-15, மத்தேயு 9:29 இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுடைய ஒரே என் ஆண்டவரை தொட்டால் போதும், என் ஆண்டவரை நான் தொட்டால் போதும், எனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கிறது. எண்ணத்தோடு செயல்பட்டார்கள், மாபெரும் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அன்பு தேவனுக்கு நாமும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். என்ன இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை கொள்ள வேண்டும், என் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் செய்தார். விடுதலை தரப்படுகிறாங்க இருக்கிறார். பார்த்தால் போதும், சொன்னால் போதும், தொட்டால் போதும். நான்காவது, நீரோடு இருந்தால், நீரோடு இருந்தால் எதுவுமே வேண்டாம். யோவான் 11:21 வாசிங்க. யோவான் 11:21. நீ இங்கே இருந்திருந்தீரானால், இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மாட்டான் மறித்து போயிருப்பான். பல நிலைகளிலே மரணம் என்பது உயிர் நமக்கு போறதில்ல, நம்முடைய பாடுகளை மட்டுமான ஆண்டவருக்கு வழிமுறையை செல்வது. அப்ப நாம் என்ன செய்த பல நிலைகளில் அந்த ஆண்டவர் நம்மோடு இல்லை என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு வாழ முடியாது. அதைத்தான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டுடைய கிருபை இல்லை என்றால், ஆண்டுடைய இறப்பு இல்லை என்றால், ஆண்டுடைய தயவு இல்லை என்றால், ஆண்டவர் நம்மோடு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் வாழ முடியாது. அந்த மாதாவை சொன்னாங்க, நீ இங்கே இருந்திருந்தால் சகோதரன் மறித்து போயிருப்பான். ஆரம்பத்திற்கு பல கருத்திலே நமக்கு இதுதான் வருகிறது. ஆனால் நமக்கு என்ன? யோவான் 11:32 வாசிங்க. மரியாதை அதே வாக்கியத்தான் சொல்கிறார். ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருக்கிறார், என் சகோதரன் மறித்து போயிருப்பான். ஆனால் நாம் சொல்ல வேண்டிய காரியம், அவர்கள் கீழே சொன்னார்கள், நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மாற்றம் என்னோடு இருந்தால் போதும், என் மாற்றம் என்னோடு இருந்தால் போதும் என்று நான் சொல்வது அன்பு. அந்த மக்களின் மாற்றாளின் மரியாதை ஆண்டவர் உலகத்தை ஒரு காரியம் செய்தார். மறித்து 4 நாளாக நான் சொல்லிருக்க ஆசீர்வாதம் செய்தார். உங்களோடு வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை நம்முடைய வார்த்தையில் கூட இப்படிப்பட்ட ஈடுபாடு இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் சொல்ல வேண்டிய காரியம், நீங்கள் என்னோடு இருந்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லுவது நம்முடைய வார்த்தை மாணவர்கள் செய்தார். நன்மை செய்வதற்காக இருக்கிறார்கள் என்றால் இறுதியாக அந்த கருத்து சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும்போது 39-42 வசனங்களிலே அந்த கல்வனுக்கு கடைசி வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு கல்வன் புகைகிறார், ஒரு கல்வன் புகைகிறார், நடுவில் ஆண்டவர் மையமாக இருக்கிறார். இந்த கல்வன் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போனார். புகழ்
கடைசி ஆண்டவரே ராஜ்யத்தில் என்ன செய்ய நினைத்தருங்கள். அப்ப நாம் சொல்லிவிட்டாரே, ஆண்டவரே நீ நினைத்தால் மட்டும் போதும். நீ நினைத்தால் மட்டும் ஒரு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய நினைச்சு நினைவுகளாக நான் இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நான் இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு மறுவாழ்வு கொடுத்து ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை என்ன செய்தார், அந்த கருத்து காண போகிறார். கடைசி கருத்து நம்ம சொல்றோம்னா இன்றைக்கு இன்னும் கூட அதை சொல்கிறார். அந்த கருத்து பார்க்கும் நீங்க நினைச்சாலும் போதும் உடனடியாக மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த பிள்ளைகள் நான் சொல்லுடைய போதுக்கு மனதை தேவபக்தியே இருக்கின்றார். நான் சொல்லுகிற ஒரு காரியம் போதும். என்ன போதும்? நீ பார்த்தால், நீ என்னோடு பேசினால் போதும், நீ பிரசனத்தின் மூலமாக எனக்கு பொருளை உணர்ந்தால் போதும், எல்லாவற்றால் என்னோடு இருந்தால் போதும். ஒவ்வொரு வேளையும் இதை நினைத்தால் போதும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நான் பொறுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது போதும் என்ற மனம் தேவபக்தியே மிகுந்த ஆதாயங்களை நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் மட்டும் போதும், இப்போதும் மட்டுமல்ல எப்போதும் நீரே போதும் என்று சொல்லி வாழ்வோம். ஆண்டவருக்கு நிறைவான சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக திருப்பதியில் நம் ஒவ்வொருவரையும் ஆசிரியருக்கு பாதுகாப்பு நடப்பாராக அவரை ஜெபம் செய்வோம். மகன் இருக்கும் திருப்பியில் இருந்து நல்ல ஆண்டவரை ஆசீர்வாதமான நாளில் மாணவர்களை நினைக்கின்றோம். கேட்டு நிறைவாக வைப்பதை சகையுடைய வார்த்தையை நினைத்து நீர் பார்த்தார்கள். நூற்றுடைய வார்த்தையை சொன்னை நீ சொன்னால் போதும். அந்த 12 ஆண்டுகளாக அம்மா அந்த வார்த்தை வைத்தால் போதும். அதே போல ஆண்டவரை வார்த்தையை நினைத்தால் போதும். ஒவ்வொரு சூழலில் பார்க்க மாற்றமே போதும் என்ற எண்ணத்தோடு நான் வாழ்ந்தபோது வாழ்க்கைக்கு வருகிற ஒவ்வொரு நன்மையை நான் உணர்ந்தவர்களாக வாழ்க்கையோடு வீட்டிற்கு நன்மையோடு வாழ்க்கையில் வாழ்ந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு